சித்திரை மாதம் முதல் நாள் இந்த ஒரே ஒரு பொருளை உங்களுடைய நிலைவாசலில் சும்மா தூவி விடுங்க. வருடம் முழுவதுமே பணம் சேரும். மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான பண வரவு அப்படின்றது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். ஸோ அந்த பொருள் என்ன? அது மட்டும் இல்லை, உங்களுடைய கர்ம வினை தீர்வதற்கு இன்னும் ஒரு விஷயம் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்முடைய கடன் பிரச்சனைக்கு காரணம் கர்ம வினையும் ஒரு காரணம். அந்த கர்ம வினை தீர்வதற்கும் இந்த பதிவில் நான் ஒரு டிப் சொல்கிறேன். அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் சேரணும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும், பண வரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம். ஒரு முறை செய்து பாருங்கள். ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் இந்த தமிழ் மாதம் சித்திரை மாதத்தின் முதல் நாள் செய்யும் பொழுது இந்த தமிழ் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் சேரும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் இதை நீங்கள் செய்யலாம். தமிழ் மாதத்தின் முதல் நாள், ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம். அதுவும் இப்போ தமிழ் வருடத்தோட முதல் நாள், இந்த நாள் நம்ம தவற விடக்கூடாது. ஸோ என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த பதிவில் 2 டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும் வீட்டில் மகாலட்சுமி தர அம்சம் நமக்கு எப்பொழுதுமே பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இது உதவி செய்யும். அடுத்து நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நம்மளுடைய கர்மவினை தீர்வதற்கும் இன்னொரு டிப்ஸும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இது சித்திரை முதல் நாள் செய்யணும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள், ஆங்கில மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இதை செய்யலாம். குறிப்பாக இந்த தமிழ் வருடத்தின் முதல் நாள் செய்கிறதுக்கு நீங்கள் இதை தவற விடாதீங்க. இதற்கு நமக்கு ஒரு சின்னமண், அந்த பட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, இதை பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதற்கு கூட உங்களோட நாட்டில், அதாவது நீங்கள் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நோட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ₹100, ₹200, ₹500, ₹10 எந்த நோட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெளிநாடுகள் இருக்கீங்கன்னா அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த கரன்சி என்ன நோட் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதற்கு இந்த நோட்டு ஏதாச்சும் ஒரு ரூபாய் நோட் நமக்கு தேவை. அதை நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த சின்னமண் பொடி, பட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. வாசலுக்கு வெளிப்பக்கமாக போய் நின்றுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு அந்த பொடி அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே இருக்க போது மகாலட்சுமி தாயார், குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு என்கிட்ட பணம் சேரணும், இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமே என்கிட்ட எப்பொழுதுமே பணம் இருக்கணும், அதற்கான பண வரவு எங்களுக்கு வீடு தேடி வரணும்னு சொல்லி வேண்டிட்டு அதை ஊதி விடுங்க. அது ஊதும் போது உங்களுடைய வாசல், உள்பக்கம், வெளிப்பக்கம் எல்லா இடத்துலையுமே அது பரவி இருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த பொடி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் நிறைந்த ஒரு பொடின்னு சொல்லலாம். பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஈர்த்தரக்கூடிய ஒரு பொடின்னு சொல்லலாம். இது உங்களுடைய வாசலில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி பணமும் ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். இது எப்போவுமே ஒரு பணம் வைக்கும் இடத்துல ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு வைக்க சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எங்கே மகாலட்சுமி தாயார் இருக்காங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சுக்கிர பகவான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அப்படியே பணம் வைக்கும் இடத்துல எப்பவுமே பத்திரமா வச்சுருங்க. இல்லைனா சுப செலவுகளுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா அதை நீங்கள் கோவில்களுக்கு இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் பூஜை பொருட்கள் வாங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா தனியாக பணம் வைக்கும் இடத்துல சேர்த்து வச்சுட்டே வரலாம். அதையும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதே மாதிரி ராகுகாலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகாது. பட் உங்களுக்கு இதை ஒரு முறை செஞ்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய வேலைகளை எப்போவுமே தொடர்ந்து பாருங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பணம் வரும்னு சொல்லிட்டு. நம்ம உழைப்பை கண்டிப்பாக போடணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினை, நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு உதவி செய்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை தூவி விடுங்க. இதற்கு நீங்கள் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம். இல்லை உங்களால் எப்போ முடியுமோ அப்பொழுதெல்லாம் செய்யலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம், அப்படி இல்லையா நாட்டு சர்க்கரை, அதுவும் இல்லையா கொஞ்சம் ஒயிட் சுகர் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளில் இதை நீங்கள் மண் பாங்கான இடத்துல, செடிகளுக்கு அடியில் அங்கே தூவி விட்டுட்டு வந்துடுங்க. தூவி விடும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், கர்ம வினை தீரணும் வேண்டி தூவி விடுங்க. இதை யார் வேணால் நீங்கள் செய்யலாம். இதை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினை அப்படின்றது படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். அதை எறும்புகள் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எறும்புகளுக்கு செய்கிற தானம் அப்படின்றது உங்களுடைய கர்ம வினையை படிப்படியாக குறைக்குது. ஸோ இந்த கர்ம வினை குறையிறதுனால இப்போ நீங்கள் பட்டுருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். பண பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வீட்டில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள், இந்த மாதிரி சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ செய்திருப்போம். அதை போன பிறவிலிருந்து அப்படி இந்த பிறவிக்கும் அது கர்ம வினையாக தொடரும். அப்போ நம்ம இந்த கர்ம வினையை குறைத்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இந்த கடனுக்கு ஒரு காரணம் கர்ம வினைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தானம் செய்ய சொல்கிறது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். நீங்கள் அன்னதானம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் சரி, இது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
இதை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டோட வாசலுக்கு வெளிப்பக்கமாகவே போட்டுருங்க. அங்கே வந்து எறும்புகள் அதை சாப்பிடும். ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம செடிகள் மண்பாங்கான இடத்துக்கு போகும்போது ஏதாச்சும் பூச்சிகள் இருக்கும். அதனால் அந்த டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பகல் நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பகல் நேரத்தில் தாராளமாக செடிகளுக்கு அடியில், மரத்துக்கு அடியில், புதர்களுக்கு அடியிலாம் தூவி விடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு இந்த வெல்லம் இல்லை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு போங்க. ஜஸ்ட் தூவி விடுங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாளோ இல்லை ஒரு மண்டலம் 48 நாளோ செய்து பாருங்கள். தொடர்ந்து ரொம்ப தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்தும் செய்யலாம். இல்லை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பொழுது எல்லாமே செய்யலாம். குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள் தவறாமல் செய்யுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரு உயிர்களுக்கு உணவு அளிக்கிறதுனால எந்தவித பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி நம்ம அந்த உணவு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதனால் நமக்கு நன்மை தான் ஏற்படுமே தவிர்த்து எந்த கெடுதலும் ஏற்படாது. ஸோ தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகள் எப்பொழுதுமே நீங்கள் தரலாம். இந்த வெல்லம் கூட பார்த்திங்கன்னா இன்னும் வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி இருக்குன்னா அதை கொஞ்சமாக கொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் கலந்தோ அதையும் நீங்கள் போடலாம் எறும்புகளுக்கு. இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரி பறவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானியங்கள் இல்லை பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு உயிருக்கு நீங்கள் உணவு கொடுத்துருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பசு மாட்டுக்கு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு வெல்லம் கலந்து கொடுக்கும் பொழுது தீரவே தீராத கடன் அப்படின்றது தீர ஆரம்பிக்கும். ஏன்னா பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சிறுபருப்பு ஊற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் வெல்லம் கலந்து ஒரு வாழை இலையில் வச்சுட்டு அதை வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தினம்தோறும் கொடுக்க முடியலனாலுமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள். ஸோ இந்த சித்திரை முதல் நாளும் இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி அடுத்த பௌர்ணமி வருது அடுத்த நாளே. ஸோ அதுவும் நீங்கள் செய்யலாம். தினம்தோறும் செய்யலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய அன்னதானம் எல்லாமே வாங்கி தர முடியல நினைக்கிறவங்க இந்த மாதிரி எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எறும்புகளுக்கு இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை வைக்கிறதுனால அந்த எறும்புகள் அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது. அப்போ இதை நீங்கள் தவற விடாமல் செய்யுங்க. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன தானம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரவே தீராத அனைத்து விதமான கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்க்கும். முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு செய்யுங்க. நீங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்க்கலை, ஜஸ்ட் நான் வந்து உணவு மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கலனாலுமே சரி, உங்கள் கையால் உணவு கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்கள் கர்மவினையை படிப்படியாக குறைக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் கொடுக்கறது, அதை வந்து ஒரு 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 கைப்பிடி பச்சரிசி வந்து புறாக்களுக்கு இல்லை காகத்துக்கு ரைஸ் வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸாக அவங்களுக்கு பழக்கப்படுத்தி விட்டுருங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா அது அப்படியே சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்களாகிற வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அது வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம விலங்குகள் அனிமல்ஸ் கிட்ட எல்லாமே வந்து கொடுக்க போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கொடுக்கறது நல்லது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நாய்கள் மாடு எல்லாமே இருக்கும். அது ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும். ஒரு சில நாய்கள் வந்து கடிக்கும், ஒரு சில மாடுகள் வந்து முட்டும். அதனால நம்ம வந்து எப்போவுமே எந்த விஷயம் செய்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் தூரமாக நின்று கொடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களுடைய இந்த புது வருடம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமையான விஷயங்களை கொடுக்கணும். உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்களும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.